ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இது செம்ம ஹாப்பி அப்டேட்டுங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் வருத்தம் தான். நம்ம மகாநதி, அதாவது இப்போ போயிட்டுருக்கல விஜய் டிவி சீரியல், அதில் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் பிளேஸில் நம்ம தான் இருக்கோம். அது கொஞ்சம் அர்த்தத்தை அழித்தாலும் ஒரு ஹாப்பியான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மகாநதி 6 o'clock ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் ஆனால் முதல் வாரத்திலேயே பேக் டு செகண்ட் ஸ்லாட் லீடரை கொண்டு வந்திருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம், செம்ம ஹாப்பி அப்டேட்டுங்க. ஸோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ முதல்ல வருத்தமான விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம விஜய் டிவியில் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு சீரியல்ஸ் மகாநதி. ஆக்சுவலாக போனது சூப்பராக போயிருந்த சீரியல் நாசமாக்கி கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் சேனல் சைடும் டீம் சைடும் தான். வேறு யாருமே இதுக்கு பொறுப்பேற்க முடியாது. ஸோ அவங்க முடிக்கணுங்கிற பிளானில் தான் ஒவ்வொரு விஷயமா பண்ணிகிட்ருக்காங்கிறது கிளியராக புரிஞ்சாலும், பட் முடிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் நம்ம நிறைய இடத்துல பேசியாச்சு. விஜய் டிவி சீரியல்ஸ்லேயே லாஸ்ட் பிளேஸில் வீக் 17 டிஆர்பி ரேட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1.69 அர்பன் அண்ட் ரூரல் வாங்கி லாஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா மற்ற எல்லா சேல்ஸுமே இதை விட அதிகமாக வாங்கியிருக்காங்க. பட் கண்டிப்பாக இது 4 டேஸ்க்கான டிஆர்பி தான் இல்லையா? ஸோ அதனால தான் எந்த ஒரு ஸ்லோவுமே இருக்குது. நம்ம அதை பற்றி தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் லாஸ்ட்டாக இருந்தாலும் நெக்ஸ்ட் வீக் கம்பேக் பண்ணிவிடுவோம். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லைங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீக் ட்ராக் ரொம்ப நல்லா தான் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் பார்த்துட்டு அதை பற்றியுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, லாஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹாப்பியான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 o'clock ஸ்டார்ட்டில் இது வரைக்கும் ஃபஸ்ட் பொசிஷன் எப்போயுமே சன் டிவி தான் இருப்பாங்க. செகண்ட் பொசிஷனில் ஜீ தமிழ் இருந்தாங்க. இப்போது அதை கம்பேக் பண்ணி வந்த முதல் வாரமே செகண்ட் ஸ்லாட் லீடர் வாங்கியாச்சு. ஸோ செகண்ட் பிளேஸில் நம்ம விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி தான் ஸ்லாட் லீடர் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக தான் ஜீ தமிழ் வருது. ஸோ இது நமக்கு ரொம்ப ஹாப்பியான அப்டேட். கண்டிப்பாக இதை வந்து டீம் நோட் பண்ணியே ஆகணும். ஸோ 6 o'clock ஸ்டார்ட்டில் நீங்கள் எந்த சீரியல் போட்டாலுமே உங்களுக்கு அந்த கம்பேக் கிடைக்கல. பிகாஸ் ஆஃப் மகாநதி ஃபேன்ஸ்னால மட்டும்தான் அது எல்லாமே சாத்தியமானது. இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் விக்கா ஃபேன்ஸோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எவ்வளோதான் புரிஞ்சாலும் நீங்கள் வந்து அதை அடுத்த நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போக போகிறது இல்லைங்கிறது மட்டும் கிளியராக புரியுது. பட் எப்படியும் நாங்கள் வந்து கம்பேக் பண்ணிகிட்டே இருப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன நடந்தாலும் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்களே, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். கோ வித் ஃப்ளோ. பட் ரொம்பலாம் பயப்படாதீங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ட்ராக்காக தான் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அர்பன் வீக் 17 அர்பனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாங்கியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அர்பன் அண்ட் ரூரலில் 1.69 வந்து வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்லாட்டில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஸ்டோரியும் இல்லாமல் ஆட்களும் இல்லாமல் இது வாங்கினதே பெரிய விஷயம்.